மீனாவுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, பெரிய தியாகம் பண்ணுற மாதிரி நம்ம சீதாவை கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ முத்துவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. கடைசியாக கூட சீதா சொன்னாங்க, இந்த விஷயத்த மாமா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லிடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் அதை எதையுமே கேட்காம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ ரோகிணி வந்து அசிங்கப்படுத்துகிறா. அண்ட் இந்த விஷயம் அவங்களுக்கு தேவைதான். ஏன் அப்படின்னா அவங்க பண்ண தப்பு தான் இது. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாக முத்துவை கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். முத்துவை பற்றி மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆரம்பத்தில் அவர் என்னதான் கோவப்பட்டாலும் நிச்சயமா அவரோட மனசு ஈஸியா மாறிடும் அப்படின்ற விஷயம் நம்ம மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஆனால் அதை செஞ்சு நம்ம மீனா இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது, அதாவது வர திங்கக்கிழமை எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல நம்ம முத்து பார்த்து பார்த்து எல்லா வேலையும் செய்கிறாரு. அங்கே போய் அந்த வேலையை செய்கிறாரு, மைக் செட் முதற்கொண்டு எல்லா விஷயத்திலும் நம்ம முத்து இன்வால்வ் ஆகி பண்ணுறாரு. இந்த வேலையெல்லாம் சரியாக நடந்துச்சா, இது ஏன் இப்படி இருக்குது, இங்கே வந்து இப்படி இருக்கக்கூடாது, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி A to Z மண்டபத்தில் ஃபுல்லாக அவரோட சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா வேலையும் பக்காவாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ யதார்த்தமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அருண்குமார் இருக்கிற ரூம் பக்கமாக அவர் போகிறாரு. ஏன்னா அங்கே இருக்கிற பசங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவோம், நம்ம இதோட பிரச்சனையை வந்து முடிச்சுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் அருண்குமார் இருக்கிற ரூம் பக்கமாக நடந்து போகிறாரு. அப்போது அருண்குமாரோட நண்பர்கள் அருண்குமார் இவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, டேய் உனக்கு 2வது கல்யாணம்டா, இது எல்லாருக்கும் தெரியுமா இல்லை உனக்கு மட்டும் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துவுக்கு அதில் யதார்த்தமாக விழுகுது, என்னதான் 2வது கல்யாணம் அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து நின்று கேட்குறாரு, என்னதான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட நண்பர்கள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏண்டா உனக்கு 2வது கல்யாணம் எங்ககிட்ட பார்த்தியா, எங்களுக்கு 2 ட்ரீட் தரணும், நீ முதல் ட்ரீட் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கணும், ஆனால் நீ கொடுக்கல, இப்போ 2வது கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சு எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அருண்குமார் இருந்துக்கிட்டே டேய் முதல் கல்யாணத்துக்கு தரேன் 2வது கல்யாணத்துக்கு தரேன்டா, வாங்கிக்கோங்கடா ட்ரீட் தானடா அப்படின்னு சொல்லி அவர் கேஷுவலாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ முத்து இதை கேட்ட முத்துக்கு செம்ம ஷாக், என்னடா அது 1வது கல்யாணம் 2வது கல்யாணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒன்றுமே புரியலை. ஸோ என்னடா இது, அப்போ உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. இவங்க வந்து சீதாக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அந்த விஷயம் முத்துக்கு தெரியாது இல்லையா. ஸோ சீதாக்கு என்ன விஷயங்கள் நடந்ததோ அதெல்லாம் பேசுகிறாங்க. அண்ட் ஃபஸ்ட் நைட்டு உனக்கு 2வது ஃபஸ்ட் நைட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி சும்மா கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட முத்துவுக்கு செம்ம ஷாக்கு. அட்டா பாவிடே, அப்போவே நினச்சிருந்தா நீ என்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ இந்த விஷயத்தை பண்ணியிருப்ப, சீதா வந்து ஏமாற்றி துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி முத்துக்கு பயங்கரமாக கோவம். அண்ட் அவருக்கு வந்து இந்த கோவத்தை எப்போ வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்துட்டாரு. இவனை இந்த இடத்துல வச்சு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது பிரச்சனையவே மாற்றி விட்டுருவான், அவனை வந்து சபை முன்னாடி வச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு தான் நம்ம இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போதைக்கு பொறுமையாக போயிட்டாரு. அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண ஏற்பாடுகள் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்ல, அண்ட் பொண்ணை அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சில நேரங்களில் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஸோ மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போகும்போது தான் நம்ம முத்து இதுதான் சரியான சந்தர்ப்பம், ஏன்னா அவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு, எப்போ போய் இந்த விஷயத்தை நம்ம அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் போட்டு பக்காவாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த விஷயத்தை கூப்பிட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அருண்குமார் போய் மேடையில் உட்கார்றாப்புல, உட்காந்தோடனே முத்துக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம், எங்கள் வீட்டு பொண்ணுக்காட துரோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேர ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஸ்டேஜுக்கு போய் அருண்குமாரோட சட்டையை பிடிச்சி இழுத்து, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சு அவர் அடிக்கிறாரு. அருண்குமாருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இவன் சும்மா அடிப்பான் தெரியும், எதுக்கெடுத்தாலும் நம்ம கூட சண்டைக்கு வருவான்னு தெரியும், ஆனால் இப்போ எதுக்கடா சண்டைக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம ஷாக் ஆகிட்டாரு. அப்புறம் கேட்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் முத்து சொல்கிறாரு, உண்மை சொல்லு, இது உனக்கு எத்தனாவது கல்யாணம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்குறாரு. அப்போது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, உண்மையை சொல்கிறா, உனக்கு இது எத்தனாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம முத்து சண்டை போடுறாரு. அப்போது எல்லாருமே கேட்குறாங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம முத்து எதையுமே சொல்ல மாட்டேங்கிறார். முத்து ரொம்ப பொறுமையாக இருக்காரு. அப்போது என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இதுதான் என்னோட 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண்குமார் சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் மறைக்க முடியாது இல்லையா, முத்துக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதற்கு மறைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கிட்ட ஆமாம் இது எனக்கு 2வது கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிட்டாரு உண்மையை. எல்லாருக்குமே அதிர்ச்சி, ஏன்னா யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஸோ எல்லாருக்குமே அதிர்ச்சி அப்படின்றதுனால எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. முக்கியமாக நம்ம அருண்குமாரோட அம்மா அவங்களும் ஷாக்கில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அப்போ அவங்க அருண்குமார் கிட்ட போய் கேட்குறாங்க, என்னப்பா சொல்கிற, இது உனக்கு 2வது கல்யாணமா, எனக்கு புரியலை, நீ என்ன தான் சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம்மா இது எனக்கு 2வது கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ முத்து அவரோட கெத்தை காட்டுறாரு, பார்த்தீங்களா நான் அப்போவே சொன்னேன் இவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஸோ நான் அப்போவே என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெருசாக பிரச்சனை பண்ணுறாரு, பெருசாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு.
பேசுறாரு அண்ட் பெரிய பெரிய விஷயமா அவர் பேசுறாரு. அப்போ இவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்கல. அப்போ அவர் இருந்துகிட்டு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உண்மையை சொல்லு, யார் அந்த முதல் மனைவி அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க, இதுக்கு மேல மறைச்சா அது சரிப்பட்டு வராது, ஏன்னா இப்பவாவது உண்மையை சொல்லணும் இல்லையா, இதனால சீதாவுக்கும் பாதிப்பு எல்லாருக்கும் பாதிப்பு அப்படின்னு உணர்ந்த நம்ம அருண்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆமா எனக்கு இது 2வது கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பெரிய ஷாக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, என்னோட முதல் மனைவியும் யார் தெரியுமா, என்னோட முதல் மனைவியும் என்னோட சீதா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே தாங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா யாருமே யோசிக்கல இவன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ சபையில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி, என்னடா அது திடீர்னு அருண்குமார் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் முக்கியமாக சீதா விடாமல் அதுக்குள்ளே அவசரப்பட்டு வார்த்தையை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அட பாவி டே, என் மாப்பிள்ளை ஆரம்பத்துலேருந்தே உன்னை பற்றி சொன்னார்டா, ஆனால் அதை கூட நான் கேட்காம அவர் சொன்ன விஷயத்த கூட அசட்டை பண்ணிட்டு என் மகளுக்காக நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேனே, நீ வந்து இவ்வளோ பெரிய துரோகியாக இருப்ப, இவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்ப அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த விஷயத்தை இதுக்கு மேலே வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அருண்குமார் என்ன பண்ணார் அப்படின்னா, உண்மையை போட்டு உடைக்கிறாரு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோட முதல் மனைவியும் சீதா தான், 2வது மனைவியும் சீதா தான், சீதா கூட தான் எனக்கு முதல் முறை கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. என்னது சீதாவோட கல்யாணம் நடந்துச்சா, என்னடே சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி தான் எல்லாரும் முழிக்கிறாங்க. அப்போ தான் சொல்லிட்டாரு, ஆமாம் எனக்கு இது 2வது கல்யாணம் தான், என்னோட முதல் மனைவி சீதா தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி சொல்ல, இங்கே முத்துவுக்கு செம்ம ஷாக்கு. ஏண்டா டே, நீ வந்து என்ன பொய் சொல்ல பார்க்குறியா, இல்லை தப்பிச்சு போகலான்னு ஏதாவது பிளானை போடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து மறுபடியும் அடிக்க போயிட்டாரு. அப்போ தான் சீதாவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா அவர் சொல்கிறது சரிதான், இது எங்களுக்கு 2வது கல்யாணம் தான், இது எங்களோட 2வது திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போது முத்துவுக்கு அதிர்ச்சி, என்னம்மா சொல்கிற, 2வது கல்யாணம் எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி தான் அருண்குமார் வீட்டில் இருந்தும் அதே விஷயத்த சொல்லிட்டாங்க, எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம், அதனால நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டோம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ முத்துவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா இது பெரிய ஏமாற்றம், தன்னோட குடும்பம் இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார் அப்படின்றதுனால அந்த நம்பிக்கை இவங்க உடைக்கிற மாதிரி விஷயத்த இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால முத்து ரொம்ப உடஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். முத்துவுக்கு இதுக்கு மேலே இவங்க கிட்ட என்ன பேசுறது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இவங்க பண்ண விஷயங்கள் அப்படி அதை முத்துவால் ஏற்றுக்கவே முடியல, உடஞ்சு போயிட்டாரு. அப்போ விஜயா வந்து, நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே இந்த குடும்பத்தை பற்றி, இந்த குடும்பம் தான் இப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்றது நல்லாவே தெரியும், இதில் என்ன நம்ம அதிர்ச்சி ஆகிறதுக்கு இருக்குது, இது ஒரு விஷயமும் கிடையாது, இவங்க வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்களே, திருமணத்தை நடத்துங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லி அதை கடந்து போகிறாங்க. அப்பையும் அந்த குடும்பத்தை வந்து மட்டம் தட்டி தான் பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இதுதான் கேடுகட்ட குடும்பமாச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சுருதி அப்பவும் நியாயமாக தான் பேசுகிறாங்க. சுருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது, அவங்க கிட்டத்தட்ட சரியாக தான் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை நமக்கு வந்து திருமணம் ஆகாமல் வேற யாருக்காவது திருமணம் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பயத்தில் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே எந்த தவறும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் முத்து அண்ணாமலைக்கு ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விஜயா கிட்ட இந்த மாதிரி புத்தியெல்லாம் அவங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா விஜயா திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிறட்டும், கல்யாண செலவெல்லாம் மிச்சம் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லியிருந்திருப்பாங்க. அதற்கு அண்ணாமலை சொல்லியிருப்பார், இந்த குடும்பம்லாம் அப்படி செய்கிற குடும்பம் கிடையாது, நீ நினைக்கிற விஷயம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் சுருதி கிட்டையும் அதே விஷயம் தான் நம்ம அண்ணாமலைக்கு. ஏன்னா சுருதி அவங்க 2 பேரும் போய் முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல, அதுக்கப்புறம் கல்யாணம் கூட பொறுமையாக பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப கூட நம்ம அண்ணாமலை, இல்லைம்மா அந்த குடும்பம் அப்படி யோசிக்கிற குடும்பம் கிடையாது, நீ வந்து வேற ஒரு குடும்பத்தை வேணா நீ அப்படி வச்சு யோசிக்கலாம், பட் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் அப்படி யோசிக்கிறவங்க கிடையாது, அதுக்கு பதில் அவங்களோட குணமே வேற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அண்ணாமலைக்கு பெரிய அதிர்ச்சியை தான் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அந்த குடும்பத்து மேலே பெரிய ஒப்பீனியன் அண்ட் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு, பட் அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம சந்திராவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா சந்திரா கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை எதிர்பார்க்கல, ஆனாலும் அவங்க எதிர்பார்க்காத விஷயம் இங்கே நடந்துருச்சு அப்படின்னா அது மிகையாகாது. ஸோ சந்திராவும் ரொம்ப அப்செட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா சந்திரா வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல இல்லையா, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், இவங்க இப்படி ஒரு தவறான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கொஞ்சம் கூட யோசிக்கல. ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குது, தன்னோட மகள் இப்படி பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்கிறாங்க. அந்த ஷாக்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே நாளாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்து, இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன், நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க, எனக்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக யோசிக்கவே இல்லை, நான் அவ்வளோ பெரிய வில்லன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ரொம்ப கோவமாகவே கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தாங்க அருண்குமாருக்கு முத்துமோட அன்பு என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஏன்னா முத்துவுக்கு தெரியும், ஸோ நம்ம எதுக்காக இந்த விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு நல்லாவே தெரியும். அருண்குமாருக்கும் இப்போ புரிஞ்சிருச்சு முத்துவோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ மீனா குடும்பத்தோட நம்ம முத்துவுக்கு ஒரு பிரிவினை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் மீனாவை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்குருவாரா முத்து. ஏன்னா மீனா தான் இதில் முக்கியமான காரணம். மீனா தான் ஒரு துடுப்புச்சீட்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் ஏற்கனவே ரவி அண்ட் சுருதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து முத்துவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கும், அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து கனவுல கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டார். இந்த விஷயத்தை இவங்க பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவர் நிச்சயமாக கனவுல கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டார். அப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணதுனால எல்லாருமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு அப்செட்டாக இருக்காங்கன்னா பாருங்களேன். ஸோ என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம்? ஏன்னா முத்து இதுக்கப்புறம் நான் இந்த மண்டபத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. மீனா போய் சமாதானம் பண்ணுறாங்க. ஏங்க நான் பண்ணது தப்பு தாங்க, நான் தப்பு இல்லைன்னே சொல்ல மாட்டேன், நான் பண்ணது 100% தப்பு தான், பட் எனக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குது, நியாயமான காரணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் அதை முத்துவால் ஏற்றுக்கவே முடியாது. இல்லைப்பா நீ என்னதான் சொல்லு, இது வந்து நியாயமான காரணமாகவே சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. சரி கல்யாணம் தான் ஏற்பாடு பண்ணியாச்சு, அதுக்கப்புறமாவது என்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்காம்ல, அல்லது இதுக்கு முன்னாடியாவது என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை கல்யாணம் நடக்க போகுது அப்போவாவது என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல, எதற்காக என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? நான் அவ்வளோ பெரிய வில்லனா இருந்தால் நான் எதற்காக இந்த திருமணத்துக்கு சம்மதிக்க போகிறேன்? நான் அவ்வளோ பெரிய வில்லனா அப்படின்னு சொல்லி அவரே கேட்டு அவரே அழுகிறாரு. சீதாவுக்கும் அந்த இடத்துல அழுக வருது. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் வேணுக்குமே இந்த விஷயத்த பண்ணலை, ஒரு பயத்தில் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சீதா அழுகிறாங்க. முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அழுகாதப்பா, நல்லா இருக்கும் உன்னோட லைஃபு, ஸோ நீ உன்னோட வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மணமேடையிலேருந்து கிளம்புறாரு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ முத்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அவர் ரொம்ப மனசு நொந்து போகிறார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் முத்து எடுக்க போகிற முடிவு என்ன? ஏன்னா முத்து வந்து இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு தருவாயில் இருக்கார். ஒன்று அருண்குமாரை ஏற்றுக்கிறணும், இல்லை அப்படின்னா எனக்கு தெரியாமல் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, என்னை விட்டுருங்க, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கணும். இது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு முடிவு நம்ம முத்து எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக எடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இப்போ தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் ஆரம்பிக்கும் போதே முடிக்க முடியாது. கண்டிப்பாக இந்த பிரச்சனையினால் பல சிக்கல்கள் வரும். ஏற்கனவே 2 குடும்பத்துக்கு இடையில சின்ன பகை அப்பப்போ இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ மொத்தமாகவே அருண்குமார் விசஸ் நம்ம முத்து. அந்த வீட்டுக்கு அருண்குமார் போனால் முத்து போக மாட்டார், முத்து இருந்தாருன்னா அருண்குமார் வரமாட்டார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். 2 பேரும் முட்டி மோதி நிற்பாங்களா, இல்லை அப்படின்னா உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா, இல்லை அப்படின்னா காலப்போக்கில் நம்ம அருண்குமாரை பற்றின விஷயங்கள் நம்ம முத்துக்கு தெரிய வந்து நம்ம முத்துவும் ரைட்டரா போய் தொலடா, எப்படியோ நல்லா இருந்தால் போதும், எனக்கு சீதா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போவாரா அப்படின்றது நமக்கு இனி வர்ற எபிசோடில் தெரிஞ்சாலும். ஸோ முத்துக்கிட்ட நம்ம மீனா செஞ்ச விஷயமா இருக்கட்டும், சீதா செஞ்ச விஷயமா இருக்கட்டும், அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம்தான். அவங்க பொறுமையாக இந்த விஷயத்தை டீல் பண்ணியிருக்கலாம். அதாவது நம்ம முத்துவை ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணியிருந்திருக்கலாம். அதை அவங்க பண்ணலை. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த குடும்பத்தை மீண்டும் நம்ம மீனா இணைக்க போகிறாங்க. மீனா முத்து இவங்க 2 பேருக்கும் இருந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இங்கே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். முத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் மீனா அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது. யாராலையும் சமாளிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதனால் யாருக்கு பாதிப்பு வருமோ இல்லையோ நம்ம மீனாவுக்கு பெரிய பாதிப்பு வரும். சீதா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. சீதா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது இல்லையா? ஸோ இவங்க வீட்டில் தான் இருந்தாகணும். அதனால கண்டிப்பாக சிக்கல் தான். ஸோ அதனால நிச்சயமாக பிரச்சனை வரதான் போகுது. நம்ம மீனா எப்படி இந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, மீனா என்ன விஷயம் பண்ணி நம்ம முத்துவை சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஸோ பொறுத்திருந்து தான் பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறாங்க, நம்ம மீனாவுக்கும் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.